எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் அந்த வண்டியில இருந்து எல்லாம் எடுத்தாச்சுல? ராஜா வாங்க வாங்க. எடுத்துட்டீங்களா? நில்லுங்க சம்பந்தியம்மா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சம்பந்தியம்மா, உங்க வீட்டு மருமக ஸ்ரேயா உண்டாயிட்டா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. என் வீட்டு மருமக ஜோதிகா எப்ப உண்டாக போறா? கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆச்சு, சாந்தி முகூர்த்தமே நடக்கல. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாங்களா? அதுக்கு என்ன சம்பந்தி, நடத்திட்டா போச்சு. இது பாருங்க, நாங்க எல்லாரும் உங்க ஊர் திருவிழாக்கு வரோம்ல, அப்படியே அந்த திருவிழால கலந்துக்கிட்டு சந்தோஷமா உங்க வீட்லயே சர்வேஷ்க்கும் ஜோதிகாக்கும் சாந்தி முகூர்த்தத்தை வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? சரிங்க, நீங்க சொல்றதும் நல்ல யோசனையா தான் இருக்கு. எது எப்படியோ என் மருமக மூலம் எங்க வம்சம் வாழையடி வாழையா வளரணுங்க. வாங்க. நல்ல விஷயம். இதெல்லாம் முதல்ல ராதா கிட்ட சொல்லு. ஆமா, ரொம்ப சந்தோஷப்படுவா. எதுவும் வெயிட் தூக்காத. வா வா. என்னது என்னது இப்படி உடைஞ்சு கிடக்கலாம்? ராதா, தேவிகா, ஐயோ என்னாச்சு தெரியலையே. நடந்துச்சு தெரியல. பாருங்க, சீக்கிரம் வாங்க. ராதா, தேவிகா, 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 ராதா, என்ன தேவிகா, யாரு ராணி. பாங்களோ? பூமிகா, ராதா, நம்ம அப்படி போய் தேவிகா, பார்க்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் போய் பாரு. நம்ம இப்படி போய் பாப்போம். தேவிகா, ராதா, எங்க போயிருப்பா? தேவிகா கொலுசு இங்க இல்லையேம்மா. பூமிகா, தேவிகாவோட கொலுசு. அங்க இன்னொரு கொலுசு இருக்கு பாரு. இன்னொரு கொலுசு. என்னது இது? என்னம்மா இது? என்ன நடக்குது? என்ன நடந்திருக்கும்? எல்லாரும் இங்க வாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. செருப்புமா. ஐயோ, அங்க இன்னொரு செருப்பு இருக்கு. ஐயோ மச்சான், என்ன இது? ஐயோ, என்ன என்ன ஆச்சு? நடக்குது? என்னக்கா? என்னம்மா இது? என்னாச்சு? மச்சான், என்னாச்சுக்கா? பாப்பா செருப்பு கொலுசு எல்லாம் அங்கங்க கிடக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ராதாவுக்கும் தேவிகாவுக்கும் ஏதாவது நடந்திருக்குமோ? எங்க தெரியலையாக்கா? மேல தேடி பாத்தீங்களா? ராதா, ராதா, என்னாச்சு தெரியலையாக்கா? தேவிகா, தேவிகா, ராதா, 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 தேவிகா, 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 ராதா, தேவிகா, ராணி. ராதா, தேவிகா, தேவிகா, தேவிகா இல்லையே. தேவிகா, ராதா, ராதாக்கா, இங்க போயிருப்பாங்க. ராதா, ராதா, எங்க போனாங்கன்னு தெரியலையே. ராதா, தேவிகா, ராதாக்கா, எங்க போனாங்கன்னு தெரியலையே. ராதா, இங்க இல்லையே. ராதா, தேவிகா, ராதா, ராதாக்கா, தேவிகா, ஐயோ, எங்கேயுமே இல்லையே. ராதா, என்ன பண்ணுவ? ராதாக்கா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ராதா, என்னக்கா? ராதா, மச்சான், அங்க பாருங்க, ராதாவை பாருங்க. மச்சான், என்ன மச்சான் இது? ராதா. மச்சான், ராதாக்கா, மச்சான், என்னன்னு போய் பாருங்க. ஐயோ, ராதாக்கா தெரியலையே. ராதா, என்னாச்சு? ராதா, இங்க பாரு. ராதா. ராதாக்கா ரத்தம். ஐயோ, வயித்துல குத்திருக்காங்க. ஐயோ, என்னதெல்லாம்? ராதாக்கா, யார் பண்ணிருப்பாங்க தெரியலையே. மச்சான், ஏய், பல்ஸ் இருக்கு. தூக்குங்க. ஹாஸ்பிடல் போலாம், தூக்குங்க. சீக்கிரம், சீக்கிரம். தூக்குங்க. மெதுவா தூக்குங்க. சீக்கிரம். சீக்கிரம் கூட்டிட்டு சீக்கிரம் மச்சான். ஏய், பூமிகா, ராதா நாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். நீங்க போய் தேவிகாவை தேடுங்க, போங்க. சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம் தேடுங்க, போங்க. சீக்கிரம். குழந்தைக்கு போயிருப்பா. இந்த வீட்டு தேடுங்க. அந்த குழந்தைக்கு போய் தேடுங்க. தேவிகா, 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 தேவிகா. அத்தா நீங்க இங்க தேடுங்க. எங்க போனான்னு தெரியலையே. தேவிகா, தேவிகா, இங்கேயும் இல்லையே. எங்க போன குழந்தை? தேவிகா, 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 எங்க போயிருப்பா? தெரியலையே. ஐயோ, தேவிகா, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். போ. தேவிகா, 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 வா தம்பி போய் பார்க்கலாம். தேவிகா, 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 என்ன பண்ண போறோம்? பாரு பூமிகா, அழாத. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது, அவ கிடைச்சிருவா. ஐயோ, ஐயோ, அவ பச்சை புள்ளமா. இந்நேரம் அவ பாவம் யாரு கையில சிக்கிருக்கான்னு தெரியலையே. இந்த ராத்திரி நேரத்துல அவ எங்க போயிருக்கான்னு தெரியலையேப்பா. இது பாரு,
உன் குழந்தை ரொம்ப அறிவாளி, யார் கையில சிக்க மாட்டா. விடியறதுக்குள்ள கிடைச்சிருவா பூமிகா, நீ அழாத, கவலைப்படாம எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, அவ எங்கேயாவது பத்திரமா இருப்பா, நீ கவலைப்படாத. எப்படிமா கவலைப்படாம இருக்கிறது நானு? எங்க தேடுறது? ஐயோ, கார்ல இருக்கிற குழந்தை யாருதுன்னு தெரியலையே. எப்படி இந்த குழந்தை நம்ம கார்ல வந்துச்சு? டாக்டர், உங்களுக்கே தெரியும் ராதாவோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. இன்னும் ப்ளீடிங்கே ஸ்டாப் ஆகல. அவங்க அடி வயித்துல 2 கத்திக்குத்து இருக்கு. அதை நிறுத்துறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு. அவங்க இன்னும் அபாய கட்டத்தை தாண்டல. ராதா எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? சரியாயிடும்ல? இல்ல, கொஞ்சம் ராதா நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கான். நிறைய பிளட் போயிருக்கா. நைட்ல இருந்து அவளுக்கு பிளட் தான் ஏத்திட்டு இருக்காங்க. என்ன மச்சான்,
அவ உயிர் பழைப்பாளா இல்லையான்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. பூமிகா ஒன்னும் ஆகாது. இங்க பாரு, நீ கவலைப்படாத, அவளை காப்பாத்திடுவாங்க. கவலைப்படாத, நீ ஒன்னும் அழாத. சரி சரி. தேவிகா எங்க? அவ எங்கேயுமே கிடைக்கவே இல்ல. என்னது? எவ்வளவு தேடி பார்த்துட்டோம், அவ எங்கேயுமே இல்ல. நல்லா தேடினீங்களா? ராத்திரி பூரா ஒரு இடம் விடாம தேடிட்டோம். ஒரு தகவலும் கிடைக்கல. என்ன பண்றது? மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மச்சான். இல்ல நீ பயப்படாத, நான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்கேன். அவங்க தேவிகா ஒரு பக்கமும் கொலையாளி இன்னொரு பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது நியூஸ் வரும். கவலைப்படாதீங்க. என்ன மச்சான் இப்படி எல்லாம் நடக்குது? ராதா கண் முடிச்சிருப்பாளா? ஃபோன்ல மதன் ராதா சீரியஸா இருக்கிறதா சொன்னாரு. சரி, போய் என்ன நிலவரம் இருக்கும். மதன் ஸ்ரேயா ஒண்ணு. இப்போ ராதா எப்படி இருக்காங்க? கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் டாக்டர் சொல்றாங்க. அப்பா வீட்ல இருந்து போகும்போது கூட ராதாவை நீயும் அடிக்கடி போய் பார்த்துட்டு வா, அவளுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்யன்னு சொன்னாரு. நீங்க ஃபோன் பண்ண உடனே இதை அப்பாவுக்கு சொல்லணும்னு ஃபோன் பண்ண, ஆனா அப்பா நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாரு. ஆமா, என்னதான் நடந்துச்சு? ஐயோ, அது எங்களுக்கு எதுவுமே புரியல. ராதா கண்முழிச்சு பேசினாதான் என்ன ஏதுன்னு எங்களுக்கே தெரியும். அப்போ குழந்தை சந்தோஷ் கிட்ட தான் இருக்கும். குழந்தைய பத்தி இனி கவலை இல்லை. இந்த ராதாவை தான் கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது போட்டு குழந்தைய தேடாத இடம் இல்ல. ராத்திரி முழுக்க ஆளுக்கு ஒரு திசையா போய் தேடி பார்த்துட்டோம். எங்க குழந்தை எங்க போனா என்னன்னா ஒருவேளை ராதா இப்படி பண்ண பாவீங்க குழந்தைய. தாயி, யாரும் மனசு தளராதீங்க. நம்ம கும்பிடுற அந்த மாரியம்மா நம்ம குழந்தைய நல்லபடியா நம்ம கிட்டயே கொண்டு வந்து சேர்த்துருவா. ராதாவோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நான் இங்க வரும்போதே மாரியம்மனுக்கு காணிக்கைய முடிஞ்சு வச்சுட்டு தான் தாய் வந்தேன். அந்த தாய் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவா. நீங்க எல்லாம் தைரியமா இருங்க. மாமா, ராதாக்கா கண்ணு திறந்து பார்த்தாங்களா? உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா மாமா? இல்ல ஜோதிகா, அவளுக்கு இன்னும் நினைவே திரும்பல. கோமால தான் இருக்கா. அந்த பொண்ணு பாவம். அந்த நந்தகுமார் கிட்ட இப்பதான் அவளுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்தது. அதுக்குள்ள அவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கணுமா? எந்த பாவி மாதிரி அவளை இப்படி பண்ணிருப்பா? தெரியலையே ஆண்டி. ராதா உயிர் எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு யார் எதிரி இருக்காங்கன்னு தெரியலையே. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன் கையில தான் நம்ம தேவிகா மாட்டிக்கிட்டாளா? ராதாவை இப்படி பண்ண பாவீங்க தேவிகாவை என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தம்பி, என்ன தம்பி நீங்களும் இப்படி அழறீங்க? நீங்க தான் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும். நீங்க தான் தைரியமா இருக்கணும். உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நம்ம ராதாவும் சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவா. நீங்க யாரும் கவலைப்படாம தைரியமா இருங்க. ஒருவேளை தப்பிச்சிருவாளோ? தப்பிச்சிட்டானா நம்ம கதி விடக்கூடாது. இவ கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே இவளோட மூச்சை நிறுத்திடணும். கண்டிப்பா ராதா கண் முழிப்பா. என் தேவிகாவும் எனக்கு கிடைப்பா. நான் அத்தை கிட்ட நியாயம் கேட்காம விட மாட்டேன். அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டிப்பா அத்தா கண்டுபிடிப்பா. என் பிரச்சனை எல்லாம் எப்பவுமே நீதான் தீர்த்து வைப்ப. இப்பவும் நீதாம்மா எனக்கு துணையா இருக்கணும். என் குழந்தை காணாம போயிட்டாமா? எங்க தேடியும் கிடைக்கல.
போலீஸ்லயும் புகார் பண்ணிட்டோம். ஆனா தேவிகா எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியாம என் பெத்த மனசு துடிக்குதுமா. நீ சக்தி உள்ள தெய்வமா இருந்து என் குழந்தைய என் கண் முன்னாடி காட்டணும். என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எப்படி என் புருஷனை தூக்கில இருந்து காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைச்சியோ அதே மாதிரி என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுமா. உன்னதாமா நான் மலை போல நம்பி இருக்கேன். அம்மா அம்மா, என் குழந்தை எனக்கு கிடைச்ச அடுத்த நிமிஷம் நான் உனக்கு தேவிகாவோட எடைக்கு எடை வெள்ளி கட்டி வாங்கி உண்டியல்ல தேவிகா கையாலே போட வைக்கிறேம்மா. என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என் கூடவே இருந்த ராதா இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளையும் நீதாம்மா காப்பாத்தணும். நீதான் காப்பாத்தணும். அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நீதாம்மா தண்டிக்கணும். உன் சக்தி என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். என் வேண்டுதல சீக்கிரம் நிறைவேற்றிடு தாயே. இந்த சந்தோஷ் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சொல்லுங்க சார். நானே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் நினைச்சேன். நீங்களே பண்ணிட்டீங்க. சொல்லுங்க. டேய், குழந்தை உங்ககிட்ட தானே இருக்கு? சார் மன்னிச்சிருங்க சார். ராத்திரி ஃபுல்லா தேடிட்டேன். குழந்தை எங்கேயுமே கிடைக்கல சார். ஒருவேளை பெத்தவங்க கிட்டே போய் சேர்ந்துருக்குமோ? டேய், இல்லடா, இது வரைக்கும் குழந்தை அவங்க கைக்கே கிடைக்கல. ஹாஸ்பிட்டல்ல ராதாவை பார்க்க போகும்போது குழந்தைய காணோன்னு பேசிட்டாங்கடா. அதனாலதான் உங்ககிட்ட குழந்தை இருக்குமோன்னு நினைச்சேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லுங்க சார். அந்த குழந்தையும் ராதாவும் நாம பண்ண கொலையை பார்த்த சாட்சிங்க. அந்த ராதா ஹாஸ்பிட்டல்ல நினைவு திரும்பாம இருக்கா. அவளால நமக்கு எப்பவும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால குழந்தைய எப்படியாவது நாம பிடிச்சிடணும்டா. இல்ல அந்த குழந்தைய நமக்கு சங்கூதிடும். நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இம்மீடியட்டா அந்த குழந்தைய தூக்கணும். எங்க இருந்தாலும் தூக்கணும். சரியா? சரி, ஓகே. எனக்கு வீட்ல இருந்து கால் வருது. நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகேவா? ஓகே சார். வேற ஃபோன் பண்ணிட்டேன். ஹலோ. ஷோபா, சொல்லுமா. யார்கிட்டங்க பேசிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? எப்ப பார்த்தாலும் எங்க ஸ்டோனே வருது. ஒரு பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன். சரி, அதை விட இப்ப நீ எதுக்கு ஃபோன் பண்ண? ஆமா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? செங்கல்பட்டுல இருந்து திரும்பி வந்துட்டு இருக்கேன். நல்லதா போச்சுங்க. வர வழியில அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்கு, காணிக்கை போட்டுட்டு வந்துருங்களேன். நான் அந்த அம்மனுக்கு வேண்டியிருந்தேன், மறந்தே போயிட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. காசை முடிஞ்சு நம்ம கார் டேஷ்போர்ட்ல தான் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. கார்லயா? ஆமாங்க, பாருங்க இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு வந்துருங்களேன். ஏய், உண்டியல காசு போடுறதா முக்கியம். அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்லங்க, அங்காள பரமேஸ்வரி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நீங்க அந்த வழியா தானே வரீங்க. ஒரு நிமிஷம் காரை நிறுத்தி போட்டு வந்தா என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? சரி, ஓகே, பாக்குறேன். போட்டு வந்துடுறேன். சரியா? வை போன. சரிங்க. இப்ப வேற நேரங்காலம் தெரியாம உண்டியல காசு
ஃபேன் வேற இருக்காங்களா அந்த ஃபுட்டேஜை காமி. ஏமா உனக்கெல்லாமா ஃபேன் இருக்காங்க? கலை பிஸியா இருக்கீங்களா, பேசலாமா? சொல்லுங்கண்ணா, ஃப்ரீயா தான் இருக்கேன். தெரியும் ஃப்ரீயா தான் இருக்கீங்க. இதுக்கு கிளைமாக்ஸ் சேது விக்கிற மாதிரி இருக்குது. ஏய் முத்தம் கொடுங்க ப்ளீஸ். பெரிய முத்தம் கொடுங்க. நீ முத்தம் கொடுத்தா நான் வந்து இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வேணவே வேணாம். முன்னாடி ஒருத்தர் டானா இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் செத்து போயிடுவாரு. அவர் மாதிரி ஒருத்தர் பிடிச்சு அந்த டான் மாதிரி நடிக்க கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுனேன், கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனேன்.